நீங்கள் இன்னும் எவ்வளோ சுமையை கொடுத்தாலும் அத்தனையும் நான் சுமக்க தயாராக இருக்கேன் மாமா. என்னடா சந்தோஷமா சொன்ன, சுமைன்னு சொல்ற? ஒன்றும் இல்லை மாமா, சுகமான சுமைகள்னு சொல்ல வந்தேன். சரி சரி, போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. சாயங்காலமா நீயும் பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணோட அண்ணன் கிட்ட கல்யாணம் ஏற்பட்டதை பற்றி விளக்கமாக பேசிட்டு வா. நானும் தாலி செய்ய தங்கம் தரணும், நகைப்பற்ற வரைக்கும் போயிட்டு வர்றேன். சரி மாமா. என்ன பங்காளி, ஏதாவது சர்க்கஸ் கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்துருக்கியா? பார்க்கறதுக்கு ஜெமினி சர்க்கஸ் கோமாளி மாதிரியா இருக்கிற. ஆமாண்டா, 2 பொண்டாட்டி கட்டணும், அத்தனை பேரும் கோமாளி தான்டா. நீ தான் அன்றைக்கி ஏரியாவை பிரித்து விட்டிய. இது ஒருத்திக்கு இது ஒருத்திக்கு, அவருக்கு பிடிச்ச கலர் இது. அனுபவிங்க அனுபவிங்க. பங்காளி, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஊருக்கு சிலுக்கானன் தானே ஒரு சாமியார் வந்திருக்கிறாராம். அவரு குழந்தை தாத்தல ரொம்ப பெரிய ஆளாமா. அவர்கிட்ட உங்கள் பிரச்சனையை பற்றி சொன்னேன். அவரு உங்களுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. நல்லா விசாரிச்சியாடா. அந்த சாமியார் வேற கேரளாவுக்கு அடிக்கடி போயிட்டு வராராமா. இதுக்கு விசாரிச்சிடல. சாமியார் தான் சொல்கிறாங்க ஊருக்குள்ள. அந்த சாமியார் நீயும் போயிட்டா கூட நல்லா தான் இருக்கணும். சரி சரி, எப்போ போய் சாமியார் பார்க்கலாம்? அடுத்த வாரமே போய் பாட்டலாம். சரி, நான் கடை வீதி வரைக்கும் போயிட்டு வரேன். அப்பாடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஜாலியாக இருக்கலாம். அடியே பொண்டாட்டிக்கலாம், உள்ள என்னடி பண்ணுறீங்க? ஒருத்தி கட்டில் எடுத்துட்டு வாங்கடி. அடியே இருக்கீங்களா? 2 பேரும் வாங்கடி. மாமா மாவாட்டி குமிஞ்சி நிமிந்து குமிஞ்சி நிமிந்து எடுத்து போட்டு போட்டு இடுப்பு கை காலெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் கை கால் அமுக்கி விடுறீங்களா? இடது கை பக்கம் போ. நல்லா நீட்டி தொடர்ந்து புடிச்சு பாடு. போட்டு போயிருக்கீங்க. ஆமா, நீ பெரிய ஆனாரங்க. கால் நீட்டி வையா. கால் அவுட்டி வைக்கல, நீட்டி. யோ, உனக்கு என்ன பிரசவமா பாக்குறாங்க? இப்படி தொடர்ந்து புடிச்சிட்டு படுக்குற. அத கிட்ட வச்சா நீ விட மாட்டேங்கிறீங்க. 2 பேரும் அவுட்டி அவுட்டி வைக்கிறீங்க. புடிச்சு வச்ச மாஸ். பொண்ணாட்டி கூட இப்படி அம்பி. என் காலில் உட்காத கொசு அங்க கால உட்காந்துச்சு கொசுயா.
உன்னோட கொசு அங்க உட்காந்துச்சு அதனால அடிச்சேன். அப்படிங்களா? ஏடி ஏன் கால் அடிச்ச? என் காலில் உட்காந்து ஈ அங்க உட்காந்துச்சு அதான் அடிச்சேன். அங்கெல்லாம் அடிக்க மாட்டேன். எடு. எவ்வளோ பெரிய எலி. ஏய், எதுக்குடி என் கையை அடிச்ச? என் கையில உட்காந்த ஈ அங்க உட்காந்துச்சு அதனால தான் அடிச்சேன். ஏடி ஏன் கை அடிச்ச? இங்க உட்காந்த கொசு அங்க உட்காந்துச்சு அதான் அடிச்சேன். இது உன் தானே? இது உன் கால் தானே? பண்ணி மாவாட்டி எங்கேயும் ஆட்டிட்டு போறான்னு நினைக்கிறியா? மல்லிகை கடை வச்சிருக்கானா? சேலத்துக்கு இருக்கீங்களா? காலை அமுக்கிறேன் கையை அமுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏடி களத்தையே முடிச்சிருக்கீங்களாட்டு இருக்குது. மல்லிகை கடை வச்சிருக்கானா இல்ல எல்லாத்தையும் திருடி வந்து மல்லிகை கடை வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? கட்டி விட்டீங்கன்னா களத்தை இருக்குது. அப்பா சாமி முருகா காப்பாத்து. நீ 2 பொண்டாட்டிக்கார அங்க என்ன பாட்டு பாடுறீங்களோ? யோ, ஏன் அப்படி வந்து எட்டி உதைக்கிற? கை அடிபட்டுடுதா? இப்போ உனக்கு எங்க அடிப்படுதுன்னு பாரு. எனக்குலாம் அடிபட்டுடுதா? ஆமா, நீ யாரு? எதுக்கு தேவையில்லாம குறுக்க நுழைஞ்ச? அம்மா என்ன வாழு வெடி வெடியா கட்டிட்டு கிடக்குறீங்களே. நம்ம பக்கத்துல குடியிருக்கிறதா எங்க ஆளு ஓடி போறதா நாங்களா? ஐயா உங்களை பார்த்தா உங்களுக்கு பெரிய நெஞ்சு நான் நினைக்கிறேன் ஐயா. அதனால இந்த நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. சொல்லு நாயத்தை. தா இந்த மொன்னமா எனக்கு நாங்க 2 பேரும் பொண்டாட்டி. ஓ இவனுக்கு இந்த அரிசி மூட்டைக்கு 2 பொண்டாட்டியா? மூத்த பொண்டாட்டி நான் இளைய பொண்டாட்டி. அதுக்கே இப்படி ஆட்டுறீங்க? நீ மூடா. ஆனா அடிக்கடி இவன் வந்து எங்ககிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்கிறான். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். ஏடா அரிசி மூட்டை அவன் ஒரு பொண்டாட்டிக்கே நாரிடு கிடக்குது. காட்டுக்கு 2 பொண்டாட்டி. நீ 9 கொத்தி வச்சிருக்கீல? அரிசி மூட்டை அளந்த பேசணும். யார்கிட்ட போய் நான் சொல்ல மாதிரி அளந்து எப்படி பேசுறது? 9 கூத்திய வச்சவங்கிட்ட நீ நியாயம் கேட்கற. பாரு வாங்க. ஏண்டி கூத்திய வச்சிருக்கிட்ட இவர்கிட்ட போய் நாயத்தை கடை நாயத்தை நான் பீத்துறேன். சரி யோ கொட்டாமட்டில ஒண்ணு உங்களுக்கு ஒரு மதிப்பும் மதியா இருக்கு. கொட்டாமட்டில டே பையா அது பாக்கள் நடக்குன்னு வேற ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க. அதனால நீங்க என்ன செய்யறீங்க? 2 பேருக்கு புத்திமதி சொல்லி கொஞ்சம் கூட்டிட்டு போயிடாதீங்க. இருந்தாலும் அனுசரிச்சு பார்த்து சொல்லி அத நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. உனக்கு நல்ல தீர்ப்பா சொல்லி திரும்பி அந்த 7 நாள்ல ஒரு நாள் சண்டை வந்து பாரு. எல்லாம் திருத்தி எல்லாம் பண்ணி மொத்தமா எங்க சித்திராயிட்ட அனுப்பிச்சுட்டோங்க. எல்லாம் கிளீனா கள்ளக்காடு மிஷின் ஒருத்திக்கிட்டு அங்க வேணும்படி மாவாட்டும். அப்புறம் மத்ததுக்கிட்டு என்ன சொல்ற கள்ளக்காய் அடிக்கிறதுக்கு ஒண்ணு இந்த சீசன் எது கல்லக்கை எது கள்ளக்காய் அடிக்க வச்சுக்கிற? இதை வச்சுக்கிறியா? பத்தியாக்கா ஆட்டாம இங்க வந்து எதுக்கு வந்தீங்க? 2 பேருக்கு தகராறுன்னு தெரிஞ்சு போச்சு. போறதுக்கு முதல்ல எப்படியே தலைவரே நம்ம பிரச்சனை நம்ம பேசிக்கலாம். நீ போ வெளிய போய் கெட் அவுட். போ நீ டிக்கி காட்டு. பத்திரமா வந்துறீங்களே. கெட் அவுட். நான்சென்ஸ். ஐயா இடியட் ஸ்டூபிட் நிம் கண்ட்ரி ஃபுட். அவன் கொஞ்சம் மோசமான ஆளு. கொஞ்சம் லெவலா தான் இது பண்ணணும். நேக்காத ஓட்டவன். ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போட்டு கிடக்குறீங்க? ஐயா அப்புறம் உங்களுக்கு என்னென்ன இருக்குது? சொந்தம் தான் போயிட்டாங்க. உங்களுக்கு காடு தோட்டம் வீடு அப்படின்னு ஏதாவது சொந்தமா இருக்குதா? என்ன இப்படி சிரிக்கிறது? 9ஓட 11 நம்மளையும் சேர்த்திட போறாரு. ஐயோ ஆமா அந்த 9க்கு என்னென்ன கொடுத்தீங்க? வாங்க அந்த 9க்கு ஏதாவது உண்டானது கொடுத்தானே அவனும். எங்களுக்கு என்ன தெரியுங்க? சும்மா நம்மளோட வருவாங்களா? இவரு கொடுத்தா நாம கொடுக்கணுமா? இந்த இம்சையா நம்மளுக்கு வேண்டாம். இல்லையே மோகனூர்லயே சொன்னாங்களே என்னங்க ஒவ்வொருத்தருக்கும் 5000 கொடுக்கணும். முனிசு சொன்னாப்ல
முனிசா ஆமா ஏங்க இந்த முனிசுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு பொருளை கிளப்பி விட்டுட்டே இருக்கிறது. யோ முனிசு, வாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன். முனிசன மேல போய் உள்ள போய் பேசிக்கலாம். ஐயா அப்புறம் இங்க பாருங்க ஐயா, ஐயாயிரம் கொடுத்தோம்னு வச்சுக்க, நீ வாய மூடு. நீ வந்து ஆட்டலாம் அப்படின்னாப்ல. இப்ப நீ ஆட்டிட்டு போதானே வந்திருக்கிற. ஐயா இங்க பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பிரச்சனை வந்தது, எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அதனால இவரை கூட்டு போய் அந்த ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம், 2 பேருக்கு என்னோட மெயின்டைன் பண்ண முடியாது. 9 வச்சு மெயின்டைன் பண்ணுவாரா? இது 2 ஒண்ணும் தெரியாது பாப்பா. 9 மணிக்கு போட்டாலும் தாப்பா. இவரு 4 மணிக்கே போட்டுருவாருக்கா. தனித்தனியா இருக்கு, நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இவர்கிட்ட பேசுனா வேலைக்கு ஆகாது, உள்ள இழுத்துட்டு வாக்கா. உள்ள போய் என்ன பண்ணுவான்? சரி உள்ள போய் நேக்கா இது பண்ணி என்னை கைக்குள்ள போட்டுக்குங்க. உங்களுக்கு அவங்ககிட்ட சொல்லி அந்த அரிசி மூட்டை சொல்லி நாயத்தை தீர்த்து வைக்கிறேன். ஒரு வெங்காயத்தையும் காணோம். யாரு ஓகே யோ கர்மம் பிடிச்சவனே, எதையா காட்டுற? சீ, நல்ல வேளை டவுசர் போட்டிருக்கான். இல்ல ஒன்னையும் காணோம். அக்கா, அக்கா, பயந்துருவேன். மேல இறந்து பார்த்து ஒன்னையும் காணாமது, அங்க கீழே பாரு. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க.
சத்யா, எல்லாம் எப்படி சத்யா? எல்லாம் உன் விருப்பப்படி தான் நடக்குதா? மகேஷ், எதுவுமே ஏன் இஷ்டப்படி நடக்கல, எல்லாமே எதிர்பாராம நடக்குது. சத்யா, சந்தோஷம்னா என்னன்னு தெரியாம கஷ்டம்தான் வாழ்க்கையை நினச்சி அந்த கஷ்டத்தையே சந்தோஷமாக நினச்சி வாழ்ந்துருக்கேன் சத்யா. நீயே வந்த என்னை விரும்புகிறதா சொன்ன, பாறையாக இருந்த என் மனசில் காதலுங்கிற விதை தூண. இப்போ அந்த விதை செடியாக முளைச்சி பூ பூக்கிறதுக்குள்ள நீயே புடுங்கி எரிஞ்சிட்டே சத்யா. மகேஷ், நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு தெரியல. உங்க மனசுல காதல் உணர்வை தூண்டதே நான் தான். வறண்ட பாலைவனமா இருந்த உங்க வாழ்க்கையில வசந்தம் வீசணும் தான் நான் உங்களை காதலிச்சேன். ஆனா விதி நம்ம வாழ்க்கையில விளையாடுது. எல்லாம் என்னோட ராசி. இல்லை சத்யா, அது உன்னோட ராசி இல்லை, எல்லாம் என்னோட ராசி. நான் ஒரு துரசாலி சத்யா. அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதனி எனக்கு உறவுன்னு சொல்லிட்டு நீ வந்த. அந்த உறவும் இப்போ பாதியிலேயே அறுபட்டு போச்சு சத்யா. நினைச்சா நாம நினச்சா இப்போவே இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஆனால் அடுத்த நிமிஷம் உன் மேலே உயிரே வச்சிருக்கிற உங்கள் அண்ணன் தூக்கில் தொங்கிடுவார் சத்யா. என் மேலே மதியரை வச்சிருக்கிற என் மாமா ஹார்ட் அட்டாக்ல செத்துருவார் சத்யா. இதுக்கு என்னதான் தீர்வு? சத்யா, இன்னாருக்கு இன்னாருன்னு அந்த கடவுளை முடிச்சு போட்டாரு. நீ அரவிந்துக்கு மனைவியா இருக்கணும்னு விதி இருக்கும்போது அதை யாராலையும் மாற்ற முடியாது சத்யா. பேசாம நீ அரவிந்தே கல்யாணம் பண்ணிக்கோ சத்யா. நான் கண்காணாத இடத்துக்கு போய் உன்னை மறக்க முயற்சி பண்றேன் சத்யா. மகேஷ், நான் அரவிந்த் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? வாழ்ந்துதான் ஆகணும் சத்யா, அதுதான் விதி. என்னடா மாப்பிள்ள, உன் தங்கச்சி கூட பார்க்கல தனியா பேசிட்டு இருக்கிற? தங்கச்சி இன்னொன்னு சாக் ஆயிட்டியா? டே மகேஷ், நீ எனக்கு அத்தை பையன், அந்த முறையில் நீ எனக்கு மாப்பிள்ள. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உனக்கு தங்கச்சி முறை தானே? அரவிந்த், இது உனக்கே நல்லா இருக்கா? நானும் மகேஷும் விரும்புறது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி பார்த்தா மகேஷ் உனக்கு அத்தை பையன், அத்தை பையன் விரும்புற பொண்ணு உனக்கு தங்கச்சி முறை. தங்கச்சி தாரமாக்க நினைக்கிறேன், இது உனக்கே நல்லா இருக்குதா? என்ன பொறுத்த வரைக்கும் தங்கச்சியாவது தாரமாவது. கைய பிடிச்சி இழுத்து வந்தா தாரம், வரல தங்கச்சி. உனக்கு அப்ளிகேஷன் போட்டு ஓகே ஆயிடுச்சு. இப்ப என்ன வேதாந்தம் பேசுற? இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு எனக்கு கல்யாணம். இப்ப தனியா பார்க்கல ஒருத்தங்க கூட பேசிட்டு இருக்கிறிய, உனக்கு அசிங்கமா தெரியல? அரவிந்த், சத்யாவை தப்பா பேசாத. தனியா பேசணுன்னு நான் தான் அவளை வர சொன்னேன். எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போயிடலானா? சி, அவளை கேவலமானவன் நான் இல்லை. என்னை மறந்துன்னு சொல்லதான் சத்யாவை வர சொன்னேன். பாரு, நீ துரத்துனவள நான் கல்யாணம் பண்ண போறேன். நீ நானும் ஒரே வீட்டில் இருக்க போறோம். நான் இல்லாத நேரத்தில் ஏதாவது கசமுசா நடந்துட்டா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். நல்ல வேலை நீயே கொல்கத்தா போறன்னு சொல்லிட்ட. அரவிந்த், ஓவரா பேசாதடா. இதே வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? புடுங்குவியா? மகேஷ், என்ன இது? இப்படி நிதானம் இழந்து நடந்துக்கிறீங்க. நீங்க எவ்வளவு உயர்ந்தவர், நீங்களா இப்படி? பாரா, என் தர்ம பத்னியா என்ன அடிச்சோன்ன ரோசம் பொங்கிட்டு வந்துருச்சு.
வருங்கால புருஷ மேல கைய வச்சோன்ன தாங்கல. ஏண்டா அனாத நாய, என் வீட்டை உப்பத்தினுக்கு என் மேலேயே கை வச்சிருக்க. உங்க வீட்டு உப்பத்தினால நான் இன்னும் மனுஷனா இருக்கேன். இத்தனை நாளா நீ செஞ்ச கொடுமையெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டேன். அது உனக்காக இல்ல, என்ன வளர்த்துற மாமாவுக்காக. இப்ப நான் என் காதலையே தியாகம் பண்ணிருக்கேன்னா அது உனக்காக இல்ல, அந்த பெரியவருக்காக. போயிடு, இங்கிருந்து நீ போயிடு. பாத்தியாடி, நீ இருக்கிறனால ஐயாவுக்கு வீரம் பொங்குது. எங்கிட்ட பொட்டி பாம்பா இருந்தவன் உன் சிநேகம் கிடைச்சோன்ன அப்படியே சீர்றான். வீட்டுக்கு போ, அடுத்த வாரம் உனக்கு எனக்கு கல்யாணம். அவன் நினைப்ப மறந்துட்டு என்ன நினைக்க முயற்சி பண்ண. சத்யா, இறுதியா நான் சொல்றேன், இனி நீ யாரோ நான் யாரோ. உங்க கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே நான் இந்த ஊரை விட்டு போயிடுவேன். திரும்பி வரவே மாட்டேன். இந்த கல்யாணம் வரைக்கும் நான் இங்க இருக்க காரணம் உங்களுக்காக இல்ல, என்ன வளர்த்தன அந்த மாமாவுக்காக. அதான் சொல்லிட்டேன்ல, கிளம்பு. டே மகேஷ், இப்பவா நான் தானே ஜெயிச்சேன். எங்க அப்பாட்ட நடிச்சு நீ நல்ல பேர் வாங்கிட்ட, அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்ட. ஆனா உன் காதலிய நான் மனசு மாற வச்சுட்டேன். ஆனா அவ முன்னாடி என்ன அடிச்ச பாரு, அத மட்டும் மறக்க மாட்டேன்டா. கூடிய சீக்கிரம் உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். நான் வரேன். பாட்டு ஆத்தோரம் வீசும் காத்தோட போச்சுதடி.
சகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. கம்முன்னு இந்த வியாபாரத்தை விட்டுறலாமா? போடா ஃபூல், எதுக்குடா பயப்படுற? இல்ல, நம்ம கிட்ட ஹெராயின் வாங்கிட்டு போன குருவியா போலீஸ் சுட்டுருச்சு. எனக்கு வேற அடுத்த வாரம் கல்யாணம். அதுங்குள்ள ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டமாயிரும். ரிஸ்க் இல்லைனா வாழ்க்கையில சம்பாதிக்க முடியாதுடா. அந்த குருவிக்கு ஜாக்கிரதையா போக தெரியல, மாட்டிக்கிட்டான். ஆனா நாம அப்படி இல்லடா. கரெக்டா செஞ்சா எந்த தொழிலையும் நாம எந்த ஜென்மத்திலையும் நாம மாட்டிக்க மாட்டோம்டா. சரி, நம்மளோட அடுத்த மூவ் என்ன? இப்ப நம்ம கையில 10 லட்ச ரூபா இருக்கு. அதுக்கு சரக்கு வாங்கி சிங்கப்பூருக்கு அனுப்புனா 20 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம்டா. இந்த தடவை சரக்கு வாங்க போறது யாருடா? கவலைப்படாதடா மகா, இந்த தாட்டி சரக்கு வாங்க போறது நீ இல்ல. இந்த தாட்டி சரக்கு வாங்க போறது நம்ம அரவிந்த் தான்டா. டேய், என்னடா விளையாடுறீங்களா? அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். அதனால தான்டா உன்னைய போக சொல்றேன். அன்னைக்கு குருவி சுட்டது யார் தெரியுமா? ஓ வருங்கால சகலடா. டேய் சகா, என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி தெளிவா சொல்றா. அன்னைக்கு குருவி சுட்டது சிஐடி சங்கர்ரா. அந்த சிஐடி சங்கர் யார் தெரியுமா? ஓ வருங்கால சகல. நீ கல்யாணம் பண்ணவரே பொண்ணோட தங்கச்சிக்கு வருங்கால புருஷன்டாவன். சகல ஒரு சாக வரைக்கும் இருக்கும். நீ சரக்கு வாங்க போனா உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அதனால தான்டா உன்னைய போக சொல்றேன். சகா, எனக்கு என்னமோ பயமா இருக்குது. இந்த தடவை மகாவோ அல்லது நீயே போய் சரக்கு வாங்கிட்டு வந்துருங்கடா. அங்கதான் தப்பு பண்றாரு. சகா மகாவோ நானோ போனா ஈஸியா என்னை பிடிச்சிருவாங்க. ஏன்னா எங்களை போலீஸ் சந்தேக லிஸ்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நீ தான் பெஸ்ட். இந்த ஒரு தாட்டி மட்டும் நீ போ, அப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்ல, உன் கல்யாண செலவுக்கு ஸ்பெஷலா 2 லட்சம் எடுத்துக்கடா. சரி, எத்தனாம் தேதி போகணும்? வர 10ஆம் தேதி. டேய், 11ஆம் தேதி எனக்கு கல்யாணம்டா. டேய், வர 10ஆம் தேதி விடிகாலை 4 மணிக்கு ஜெய்ப்பூர்லேருந்து ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் சேலம் ஜங்ஷனுக்கு வருது. அதில் நம்ம பாட்டி சரக்கோட வெயிட் பண்ணுவான். அவங்ககிட்ட இருந்து சரக்கு வாங்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரி, மீதி அப்புறம் பேசிக்கலாம். இப்போ கிளம்பலாம். ஓகே, டன். சுவாமி, வா மகனே வா, உனக்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன எதுக்கு சாமி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? வேற கிராக்கி கிடைக்கலாம், அதனாலதான். சிசியா மூடு. பக்தா, யாரா 2 பெண்களுக்கு குழந்தை வரம் கேட்டாயே, அழைத்து வந்தாயா? மடையா, அவர்களை வெளியே விட்டு விட்டு உனக்கு இங்க என்ன வேலை? உடனே போய் அழைத்து வா. இதோ உடனே அழைத்து வரேன் சாமி. சிசியா, சுவாமி ஸ்பாட் ஸ்ப்ரே எடு. இந்து போச்சு சாமி. இதான் சாமி என் பங்காளி, பேரு வேலன். இதுதான் அவரோட மூத்த சம்சாரம். இதுதான் அவரோட 2வது சம்சாரம். இவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி 5 வருஷமா குழந்தை இல்லை சாமி. நீங்க தான் அருள் புரியணும் இவங்களுக்கு. அதற்குத்தானே நான் இருக்கிறேன். இந்த சிலுக்கானந்தா குழந்தை வரம் தரதுல பேர் போனவன் ஆயிற்று. நான் முதலில் பெண்களை ஆசீர்வதிக்க வேண்டும். முதலில் பெரியவள்,
அப்புறம் சின்னவர். ஏய் சாமிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிங்கடி. சரி மாமா. இருமா தாயே, ஏன் கால் விழுறேன்? அவசரப்படாத தாயே. சாமி யோ, இதுதான் எங்க சுவாமி ஆசீர்வாதம் பண்ற ஸ்டைலு. சாமி என்னையும் ஐயோ 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 சாமி, என்ன சாமி இது? கட்டி பிடிச்சாரு. வருஷ கணக்காச்சு பல்ல விலைக்கு சாமி கிட்ட நாறு இலைக்கு ஒரு முன்னாடி ரெண்டு முன்னாடிக்கு குழந்தைக்க வழியில தொட்டுறாரு அவரு. நான் 2 தடவை பல்ல விளக்கிட்டு சாமி, நீ பல்ல வலியா பக்தா? கேரளா விழுந்து கொட்டாம்பட்டி வரல நாரி கிடக்குது. வெடி வெடி இங்க வர்றதுக்கு தெரியுதுல, ராத்திரி ஆனா நீ எதுக்கு வர்றீங்க? முடியாம தானே நோட்டிட்டு வந்தீங்க சாமி. வாய் முழு லபர் வாயா. ஆமா, எதுக்கு இவரை மட்டும் காரி துப்புனீங்க? இதுதான் எங்க குருஜி ஸ்டைலு. ஆண்கள் என்றால் கன்னத்தில் எச்சி, பெண்கள் என்றால் கன்னத்தில் இச்சி. எப்படியோ பங்காளி, உங்களுக்கு குழந்தை கிடைச்சா சரி. சாமி, சாமியார்னாவே இப்படி தானே சாமி? இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா கட்டைங்க, மெத்தையே தேவையில்லை. என்ன சாமி சொல்ற? சங்கீதாட்ட எதுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? இல்லை மகனே, உன் மனைவி இருவருக்கும் கட்டை தோஷம் உள்ளது. மெத்தை விரித்து நைட்டி பூஜை செய்ய வேண்டும். சாமி, நானும் எத்தனையோ பூஜை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சாமி நைட்டி பூஜை?